காது வலிக்கு நீங்கள் இந்த டேப்லெட்டை போட்டுக்கோங்க. டாக்டர் இது என்ன இந்த மாத்திரை இவ்வளோ பெருசாக இருக்குது, இதே எப்படி காதுக்குள்ளே போடுறது? நான் வேணால் பவுடர் பண்ணி போட்டுக்கவா? ஏம்மா, மாத்திரையை போட்டு தண்ணியை ஊற்றுனா உள்ளே போகுமா? தண்ணியா? டாக்டர் தண்ணி காதுக்குள்ளே போச்சுன்னா அதெல்லாம் அம்மா சின்ன வயசில் ஒரு நாள் தண்ணி காதுக்குள்ளே போயிட்டு 1 மாதமாக எனக்கு வருத்தம், அதெல்லாம் பண்ண முடியாது. அம்மா வாயில் போடணுமா? வாயில் போட்டு குடிக்கணுமா? எனக்கு தான் வாயில் ஒரு பிரச்சனையும் இல்லையே. நீ வாயில் குடிச்சனா அது காதுக்கு போயிடும். ஓ, அப்போ காதில் பஞ்சு வச்சுக்கவா? பஞ்சு வச்சுக்க போறியா? எதுக்கு? இனி டேப்லெட் காது வழியாக வெளியே வந்துருச்சுன்னா? ஏம்மா நீ எப்போவுமே இப்படி தானா? இல்லை, எந்த நேரமும் அப்படி இல்லை, டேப்லெட் போடுற நேரம் மட்டும் காதில் பஞ்சு வச்சுக்குவேன். கிளம்பு. ஆமாம் டாக்டர், சாப்பாடெல்லாம் எப்படி சாப்பிடணும்? எப்படி சாப்பிட்றதுனா வாயில் தான் சாப்பிட்ணும். டாக்டர் அப்போ அது காதுக்குள்ளே போயிடாதா? ஏம்மா அது ஏம்மா காதுக்கு போக போகுது? வாயில் சாப்பிட்றதெல்லாம் வயிற்றுக்கு தாம்மா போகும். அப்போ சாப்பிட்றதெல்லாம் வயிற்றுக்குள்ளே தான் போகும்னு சொன்னால் அப்போ மாத்திரை முத காதுக்குள்ளே போகும்னு சொன்னீங்க, அப்போ அது காதுக்குள்ளே போகாதா? ஏம்மா அது வேற இது வேறம்மா, என்னம்மா பேசுகிற நீனு? பொய் டாக்டரா நீங்கள்? ஏமாத்த பார்க்குறீங்களா இங்கே எல்லாரையும்? ஏம்மா இதுக்கு மேலே இங்கே நின்றனா நான் என்ன சொல்லுவேன்னு தெரியாது, வாய் மூடிட்டு பேசாமல் கிளம்பிடு சொல்லிட்டேன். காலையிலே வந்து உயிரை வாங்கிட்டு. டாக்டர் நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க, கேள்வி கேட்டதுக்கு என்னையே நீங்கள் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாத, ஒழுங்கு மாத்திரம் நீங்கள் கிளம்பிடு. பொய் டாக்டர் ஒன்று, மாத்திரை காதுக்குள்ளே போகுதா, சாப்பாடு வயிற்றுக்குள்ளே தான் போகுமா? இவரை நம்பி வந்து